பூலோக வைகுண்டன்ற சொல்ல ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் ராஜகோபுரம். கரெக்டாக இங்கேயே வந்துட்டோம். பார்ப்போம். இதோட சிறப்புகள் நிறைய இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கோம். இப்போ கோயிலுக்குள்ளே போய் தரிசனத்துக்கு நம்ம போய் நிற்போம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில் தான் வந்திருக்கோம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் கோயில் இதுதான். ஆசியாவிலே மிக உயர்ந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்டது. இங்கே வந்து ஸ்ரீரங்க பெருமாள் வந்து 21 அடி நிலத்தில் பள்ளி கொண்ட குளத்தில் இருக்கார். 11 ஆழ்வார்கள் மங்கள சாசனம் பெற்ற பாடிய ஒரே தலம் அப்படின்ற பெருமையை வந்து கொண்டது இது ஸ்ரீரங்கம். இது 156 ஏக்கர் பரப்பளவில் உலகின் 2வது பெரிய கோயில் வந்து இதுதான். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 7 அப்படின்ற பெருமையை கொண்டது. 7 பிரகாரம், 7 மதில்கள், 7 தேவியார், 7 தாயார்கள், 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை என ஏகப்பட்ட 7 அதிசயங்கள் கொண்டது இந்த ஸ்ரீரங்கம் இருக்குது. இதெல்லாம் முக்கியமான 7 அதிசயம் பற்றி பார்க்கலாம். அது வந்து வளரும் நெற்குதிர்கள். இது வந்து 1500 டன் கெப்பாசிட்டி இருக்கிற நெற்குதிர்கள். ஆனால் எவ்வளோ கொட்டினாலும் அதை வந்து விரிவடைஞ்சு ஏற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து அசையும் கொடிமரம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிமரம் முன்னாடி விழுந்து நம்ம வணங்கும் போது மேலே பார்த்தோம்னா இந்த கொடிமரம் வந்து அசைகிற மாதிரி தெரியுமா. அப்படி அசைஞ்சதுன்னா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். மூணாவது ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி. 884 வருஷமாக அது வந்து அப்படியே இருக்குங்க, எதுவுமே ஆகாமல். அவருடைய தலைமுடியும் கை நகமும் இன்னமும் வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது தேயும் அரங்கனி செருப்புகள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளோட செருப்பு வந்து தேயுது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தேயதை மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 5வது பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாளோட கண்கள், ஜொலிக்கும் கண்கள் வந்து வைரம், கோகினூர் வைரத்தை விட விலை உயர்ந்த வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது 5 குழி 3 வாசல். இது வந்து தாயாரோட சன்னதிக்கு வெளியே வந்து ஒரு 5 குழி 3 வாசல் இருக்குங்க. அந்த 5 குழியில் நம்ம 5 விரலை வச்சு மூடிட்டு பார்த்தோம்னா பரமபத வாசல் தெரியும். இப்படி தான் வந்து தாயார் வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7வது ஸ்ரீரங்க விமானம். இது வந்து சுயம்புவா தானாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 7 அதிசயங்க. இப்போ உள் சைடு இருக்குங்க. உள் பிரகாரங்கள்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது. உள்ளேயே லைப்ரரி இருக்குது, நூலகம் இருக்குது. திருக்கோயில் மலம் ஓலைச்சுவடி பாதுகாக்கப்பட்ட இடம், சீனிவாச பெருமாள் சந்நிதி. இது தூண்கள், 1000 தூண்கள் சொல்லக்கூடிய அந்த இடங்கள். இதுதான் நம்மாழ்வார். இது பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் பராமரித்த பூந்தோட்டங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். இங்கே இருந்த பூக்கள் பறித்து தான் வந்து ஸ்ரீரங்க பெருமாளுக்கு சாத்துவாங்க, அலங்கரிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த வழி வந்து அன்னதானம் போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்ரீரங்க கோயிலை சுற்றி பதாச்சு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான்.